எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற, டேஸ்டியாக இருக்கிற, க்ரன்ச்சியாக இருக்கிற மசாலா கடலை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறது. கேரளா பேக்கரி ஸ்டைல் தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரேன். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கு. இதுக்குள்ளே நம்ம டைரெக்டாக மசாலா சேர்க்காமல் ஒரு டைம் தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். கழுக வேணுன்ட்டு இல்லை, இதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு உடனே எடுத்துக்கோங்க. ஊற வைக்கக்கூடாது. அந்த தோல் கொஞ்சம் ஈரமான மட்டும் போதும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் மெதுவாக எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சேர்க்கறதுக்கான மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது கடலை மாவு. 1 கப்பிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கு. கரெக்டாக டேபிள் ஸ்பூன் அளவில் சொன்னால் 14 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கு. கூடவே வறுத்த அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். 1/2 கிலோ வேர்க்கடலைக்கான அளவு தான் இது. இதிலிருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. சின்ன சின்ன கட்டி இருக்கும். நல்ல ஒரு டைம் சலிச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையில் முன்னாடியே உப்பு போட்டதுனால இந்த மாவில் நம்ம இப்போ உப்பு சேர்க்கறதில்ல. நல்ல ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூடி சேர்த்துக்கலாம். வறுத்தெடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு சில பேருக்கு பிடிக்காது கடலை கூட, அப்படியா இருந்தால் நீங்கள் அது சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் கடலைக்குள்ளே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலே மெதுவாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நான் இந்த கேமராவில் காமிக்கிறதுக்காக தான் ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறது. இதே மாதிரி ஸ்பூன் வச்சு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில டைம் தோல் அங்கே இருந்து விட்டு வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு கையிலே மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த மாவு ஃபுல்லாக அந்த கடலையில் கோட்டானதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தோணிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதே மாதிரி நனைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சம் மாவு போட்டுடலாம். அதே மாதிரி அந்த மாவு முடியற வரைக்கும் செஞ்சுக்கலாம். மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்கும்போது 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எல்லாம் மிச்சம் இருக்கும்போதே கடலை ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு அப்படின்னா போதும், நிறுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி கடலை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இங்கே நல்ல டேஸ்டியாக செய்யறதுக்காக தேங்காய் எண்ணெயில் தான் இந்த மசாலா கடலை செஞ்செடுக்கிறது. ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்னா ஆயிலே செஞ்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அதிலே செஞ்சுக்கோங்க. டேஸ்டி தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பூண்டு இடித்து சேர்த்துருக்கு. நல்ல ஒரு கலர் ஆகிற வரைக்கும், நல்ல மனம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்து கருகி போகாமல் இதே மாதிரி வறுத்தெடுத்து ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிக்கோங்க. இதே பவுலுக்குள்ளே தான் நம்ம கடலையும் வறுத்து போட போகிறது. அது இங்கே இருக்கட்டும். இந்த எண்ணெயோட சூடு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே இந்த கடலை போட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் அந்த மசாலெல்லாம் கருகி போயிடும். கடலை பச்சையாக இருக்குது, அது வேகாமையும் போயிடும். அதனால எல்லா கடலையும் நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ போட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்ட உடனே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. போட்ட உடனே இது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இதே மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் நம்ம இது மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வறுத்தெடுக்கணும். இல்லை இருந்தால் மேலே இருக்கிற மசாலா கருகி போயிடும். உள்ளே இருக்கிற பச்சையாக இருக்கிற கடலை கிறிஸ்பி ஆகாமே இருக்கும். அதனால முடியற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மசாலா கடலை ரெடியாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம், பச்சையாக இருக்கிற வேர்க்கடலையில் தான் மசாலா கடலை ரெடி பண்ணி எடுக்கணும். வறுத்த வேர்க்கடலையில் மசாலா ஒட்டாது. வறுத்த தோல் இல்லாத வேர்க்கடலையிலும் மசாலா ஒட்டாது. அதனால பச்சையாக இருக்கிற தோலோடு இருக்கிற வேர்க்கடலையில் தான் நம்ம பீனட் மசாலா செஞ்செடுக்கிறது.
பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கிற ரொம்ப கிரெஞ்சியாக இருக்கிற ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மசாலா கடலை ரெடியாக இருக்குது. இது கீழே நம்ம முன்னாடியே வறுத்து போட்டிருக்கிற பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து இதே மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். முன்னாடியே மாவு ரெடி பண்ணி எடுக்கும்போது நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருந்தேன் கலருக்காக. அதனால் இதுக்கு சுத்தமாக காரம் கிடையாது. காரம் வேணால் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்து லாஸ்ட் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். பூண்டு, கறிவேப்பிலையில் நிறைய சேர்த்துருக்கிறதுனால டெய்லி இதுக்கு டேஸ்ட்டு மனம் ஏறிட்டே இருக்கும். டைட்டாக இருக்கிற ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கோங்க. 2 to 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.